வணக்கம். ஹலோ எவ்ரிபடி. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ் பை அலெக்சாண்டர் அண்ட் சடிக்யூஸ் 5th எடிஷனில் இருந்து 3rd சாப்டரில் 3.63 ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா விஎக்ஸ் அண்ட் ஐஎக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சேம் ப்ராப்ளம் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து நோடல் அனாலிசிஸ், அதாவது கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா விஎக்ஸ் அண்ட் ஐஎக்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும். வில் ஹாவ் அ லுக் அட் த சர்க்கியூட். ஸோ ஐஎக்ஸ் இங்கே இருக்குது, இந்த ஐஎக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இட் இஸ் த கரண்ட் விச் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ திஸ் 10 ohm ரெசிஸ்டன்ஸ். விஎக்ஸுங்கிறது இதில் இருக்குது இல்லையா, த வோல்டேஜ் அக்ராஸ் 2 ohm ரெசிஸ்டன்ஸ். அது டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ்லையும் அந்த விஎக்ஸ் காட்டியிருக்காங்க, அதே மாதிரி டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸில் இந்த ஐஎக்ஸ் காட்டியிருக்காங்க. 2 volts வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது நமக்கு. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எப்படி இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இதில் என்ன கான்செப்ட், என்ன டூல் யூஸ் பண்ண போகிறோம்? கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா யூஸ் பண்ண போகிறோம், நோடல் அனாலிசிஸ். இப்போ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா என்னன்னு தெரியணும். இன் எனி நோட் சம்மேஷன் ஆஃப் இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் லீவிங் கரண்ட். நோட்ஸ் வந்து மார்க் பண்ணணும், ஓகேவா? ஸோ இதில் எத்தனை நோட்ஸ் நம்ம மார்க் பண்ணுறோம்? ஏ நோட், பி நோட், சி நோட், டி நோட், அப்புறம் வந்து ரெஃபரன்ஸ் நோட் ஓ அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏ நோடு வந்து எந்தெந்த பிரான்ச்சஸை கனெக்ட் பண்ணியிருக்கு, இந்த 50 volts வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, அப்புறம் இந்த 10 ohms ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணுது. பி நோட் கூட என்னென்ன பிரான்ச்சஸ் கனெக்ட் ஆகிருக்குது அப்படின்னா இந்த ரெட் லைன் எல்லாம் அது கூட கனெக்ட் ஆகிருக்கிறது தான், சரியா? ஸோ 10 ohm ரெசிஸ்டன்ஸ், 3 amperes கரண்ட் சோர்ஸ், விஎக்ஸ் பை 4ங்கிற கரண்ட் சோர்ஸ், அப்புறம் 5 ohms ரெசிஸ்டன்ஸ், இது எல்லாமே வந்து இதில் கனெக்ட் ஆகிருக்கு பி நோடில். சி நோடில் என்னென்ன பிரான்ச்சஸ் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது இந்த ப்ளூ கலர் லைனில் வச்சு காட்டியிருக்கிறேன். ஸோ 3 amperes கரண்ட் சோர்ஸ், விஎக்ஸ் பை 4ங்கிற டிபெண்ட் கரண்ட் சோர்ஸ், அப்புறம் இந்த 2 ohms ரெசிஸ்டன்ஸ், இது 3 கனெக்ட் ஆகிருக்கு. டிங்கிற நோடில் 5 ohms ரெசிஸ்டன்ஸும் 4ix டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸும் கனெக்ட் ஆகிருக்குது. அப்புறம் இந்த ரெஃபரன்ஸ் நோடில் நமக்கு வந்து 50 volts வோல்டேஜ் சோர்ஸ், த விஎக்ஸ், this is the 2 ohm resistance, அப்புறம் 4ixங்கிற டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ், இது 3 கனெக்ட் ஆயிருக்கு, ஓகேவா? சரி, இப்போ பியில் வந்து நம்ம நோடல் ஈக்குவேஷன், நோடல் அனாலிசிஸ் பண்ணுவோம். பி நோடில், சி நோடில் நோடல் அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு தோணும் ஏன் வந்து ஏ நோடில் பண்ணக்கூடாது, டி நோடில் பண்ணக்கூடாது, ஓங்கிறது ரெஃபரன்ஸ் நோடில் பண்ணக்கூடாது அப்படின்னா, யூஸ்வலாக ரெஃபரன்ஸ் நோடு வந்து எந்த கால்குலேஷனுமே நம்ம எடுக்கிறது இல்லை, ரெஃபரன்ஸ் நோடாகவே இது பண்ணிப்போம். ஸோ அந்த ஓ நோட வந்து வி கேன் லீவ் இட், அது வந்து ரெஃபரன்ஸ் நோடாக மட்டும்தான் பார்க்கணும். ஏ நோட்ல ஏன் பண்ணக்கூடாது? ஓகே, நம்ம முதல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏ பண்ணுவோம், சி பி பண்ணுவோம், சி பண்ணுவோம், டி நோட் எல்லாத்துலேயுமே அந்த அனாலிசிஸ் இல்லை கேசிஎல் எழுதுவோம், சரியா? இப்போ இந்த ஏ நோட்ல நான் வந்து இன்கமிங் கரண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புதுசாக நம்ம வந்து ஒன்று போட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஐஎக்ஸுங்கிற கரண்ட் இந்த ஏ நோட்லேருந்து வெளியில் போகுது அப்படின்னு சொன்னால் இது ஒரு சிங்கிள் லைன் தான், சேம் லைன் தான். அப்போ இங்கே 50 volts சோர்ஸ்லேருந்து ஐஎக்ஸ் வந்தால் தான் அந்த ஐஎக்ஸ் இந்த நோட்லேருந்து வெளியில் போக முடியும். ஸோ அப்போ இன்கமிங் கரண்ட்டும் ஐஎக்ஸ் தான், அவுட் கோயிங் கரண்ட்டும் அல்ல லீவிங் கரண்ட் ஐஎக்ஸ் தான். ஸோ ரெண்டுமே ஐஎக்ஸ் ஈக்குவல் டு ஐஎக்ஸ் அப்படின்னு போடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த கால்குலேஷனும் அதில் இன்வால்வ் ஆக போகிறது கிடையாது. ஸோ வி கேன் இக்னோர் இட். அதே மாதிரி இப்போ அடுத்த நோடுக்கு வருவோம், பி நோடுக்கு வருவோம். இந்த பி நோடு அப்படின்னு சொன்னோம்னா இந்த பாயிண்ட்டும் நோடு தான், இந்த பாயிண்ட்டும் நோடு தான், சரியா? ஸோ இந்த நோடுக்கு வந்து என்னென்ன கரண்ட் உள்ளே வருது வெளியே போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஆல்ரெடி ஐஎக்ஸ்ங்கிற கரண்ட் இன்கமிங் கரண்ட்டாக இருக்குது. இந்த 3 amperes கரண்ட் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய கரண்ட் இன்கமிங், இந்த விஎக்ஸ் பை 4ங்கிற கரண்ட் சோர்ஸ்லேருந்து வரக்கூடியதும் இன்கமிங். பட் இங்கே ஒரு பிரான்ச் போகுது, இதில் என்ன கரண்ட் போகுதுங்கிறது நமக்கு தெரியல, சரியா? ஸோ நம்மளும் என்ன மார்க் பண்ணிக்கிறோம் அப்படின்னா I1 அப்படின்ட்டு ஒரு கரண்ட்டை மார்க் பண்ணிக்கிறோம். இது மட்டும் நம்ம அடிஷ்னலாக பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பி நோடில் இதெல்லாம் இன்கமிங் ஐஎக்ஸ் 3, அப்புறம் இது விஎக்ஸ் பை 4, இந்த மூணுமே வந்து இன்கமிங். பட் லீவிங் கரண்ட் பார்த்தா I1. ஸோ இதை தான் இங்கே எழுதியிருக்கோம், இன்கமிங் கரண்ட்டோட சம்மேஷன். அப்போ ப்ளஸ் 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 போட்டு இந்த மூணு எழுதியிருக்கோம், ஐஎக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் விஎக்ஸ் பை 4 அப்படின்னு எழுதியிருக்கோம். அவுட் கோயிங் கரண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த I1 கரண்ட் தான் அவுட் கோயிங் ஆர் லீவிங், ரெண்டே ஈக்குவேட் பண்ணுவோம், அதுதான் வந்து கேசியர். ஸோ ஐஎக்ஸ் plus 3 plus vx by 4 is equal to I1 அப்படின்ட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த நோடில் நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, அதனால அதை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஸோ நவ் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் நோட், தட் இஸ் த சி நோட். சி நோடில் என்னெல்லாம் கனெக்ட் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ப்ளூ கலரில் இண்டிகேட் பண்ணியிருக்கிறேன் இல்லையா, இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்குது. அப்போது அந்த பிரான்ச்சஸில் 3 amperes கரண்ட் சோர்ஸ் இருக்குது, விஎக்ஸ் பை 4ன்னு டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் இருக்குது, அப்புறம் ஒரு 2 ohm ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருக்குதா. அப்போ 3 amperes கரண்ட் வந்து லீவிங் கரண்ட், விஎக்ஸ் பை 4ம் லீவிங் கரண்ட்,
இந்த 2 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வழியா என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், அதை மார்க் பண்ணிக்கிறோம். I2 அப்படின்னு கரண்ட் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இதை வச்சு தான் இப்போ கரண்ட் ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ இன்கமிங் கரண்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது, அதனால 0. அவுட் கோயிங் கரண்ட்னா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா 3 ஆம்ஸ். ஸோ எல்லாத்தையுமே சம்மேஷன் பண்ணணும் இல்லையா, 3 ப்ளஸ் Vx/4ங்கிற கரண்ட் ப்ளஸ் I2ங்கிற கரண்ட், இந்த 3 கரண்ட்டும் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஐ அவுட்டையும் ஐ இன்னையும் ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இந்த நோடு நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகேவா, இப்போ நம்ம அடுத்த நோடு போமா, டி நோடு. டி நோடில் 2 branches இருக்குது. ஸோ in this node we have 2 branches being connected which is marked with this yellow color. ஒரு branchல 5 ohm resistance இருக்குது, இன்னொரு branchல 4ix வோல்டேஜ் சோர்ஸ். இது ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரே பாத் தான், 2 பிரான்ச்சாக இருக்கலாம் ஆனால் ஒரு பாத். அதனால அந்த சிங்கிள் பாத் வழியாக ஒரு கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும், I1ங்கிற கரண்ட். ஸோ இதுக்கு கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ல அப்ளை பண்ணோம் அப்படின்னா இன்கமிங் கரண்ட் I1 இங்கே உள்ள நுழையிறது, அதே கரண்ட் தான் வெளியில் போகும் இல்லையா. ஸோ அவுட் கோயிங் கரண்ட்டும் I1ஆக இருக்கும். ஸோ இதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால இந்த நோட் வந்து நமக்கு யூஸ்ஃபுல் நோட் கிடையாது. அப்போ எந்த நோட்ஸ்லாம் யூஸ்ஃபுல், பி நோடும் சி நோடும். அந்த 2 நோடுக்கும் நம்ம ஈக்குவேஷன் ஆல்ரெடி எழுதிட்டோம். தட் இஸ் பி நோடில் ix + 3 + Vx/4 is equal to I1. சி நோடில் 3 + Vx/4 + I2 = 0 அப்படின்னு 2 ஈக்குவேஷன்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நமக்கு ஓம்ஸ்லாம் அதில் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும். என்னென்ன கரண்ட் இருக்குதோ கரண்ட் இருக்கிற இடத்துலலாம் V/R போடணும் நம்ம, சரியா. ஸோ இப்போ IX கரண்ட் இருக்கு. இந்த IX கரண்ட் பார்த்தோம்னா 2 நோடு வோல்டேஜஸை ரெஃபரன்ஸாக வச்சு எழுதலாம். இப்போ ஏ நோடு அப்படின்னா இதில் என்ன பொட்டன்ஷியல் அவைலபிளாக இருக்கும், VAங்கிற பொட்டன்ஷியல். பி நோடு என்ன பொட்டன்ஷியல் இருக்கும், VBங்கிற பொட்டன்ஷியல். ஸோ இந்த 2 பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டிவைடட் பை the resistance நம்ம எழுதினோம்னா நமக்கு IX கிடைக்கும். ஸோ இட் இஸ் VA/VB divided by 10. இந்த VAங்கிற பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும், இந்த வோல்டேஜ் சோர்ஸ் பொட்டன்ஷியல் தான் அங்கே இருக்கும் நமக்கு இல்லையா. ஸோ அது 50. VBங்கிற பொட்டன்ஷியல் வேல்யூ நமக்கு தெரியாது இப்போதைக்கு. ஓகே, அடுத்து I1ங்கிற கரண்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்குது. I1 கரண்ட் எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னா பி நோட்ல இருந்து இந்த டி நோட் நோக்கி போகுது இல்லையா, த்ரூ திஸ் 5 ohm ரெசிஸ்டன்ஸ். அப்போது பி நோட் டு டி நோட் போகுது அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதணும், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் VB - VD டிவைடட் பை திஸ் 5 ohm ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, அவ்வளோதான், சரியா. ஸோ இந்த இதில் 2 எழுதியாச்சு. இப்போ இந்த I2 பார்க்கணும். I2 எப்படி எழுதலாம் அப்படின்னா அது எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகிற மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம், சி நோட்ல இருந்து ரெஃபரன்ஸ் நோட். சி நோட்ல இப்போ என்ன பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம், VCங்கிற பொட்டன்ஷியல். இது 0 பொட்டன்ஷியல் ரெஃபரன்ஸ் நோட்ல. அப்போ VC - 0 டிவைடட் பை தட் 2 ohm ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை நம்ம இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில். ஸோ VA - VB/10 for this IX, then plus 3 plus Vx/4 that is equal to I1 equal என்ன எழுதுகிறோம், VB - VD/5. அந்த I in terms of voltage and resistance இங்கே நான் ஓம்ஸில் அப்ளை பண்ணது இங்கே வச்சிருக்கிறேன், சரியா. அதை இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன்லையும் I2க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், VC/2ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா, இப்போ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ சால்வ் பண்ணும்போது என்னென்ன மேக்ஸிமம் நம்மளால் சப்ஸ்டியூட் பண்ண முடியுமோ, ரீப்ளேஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடணும். VA வேல்யூ நமக்கு தெரியும் 15. VC இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, VXன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையே நம்ம யூஸ் பண்ணிக்குவோம், ஏன்னா இதில் VX வருது. ஸோ புதுசாக இன்னொன்று ஒரு பொட்டன்ஷியல் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டாம். அதனால் VCக்கு பதிலாக VXன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, VAக்கு பதிலாக 50 - VB டிவைடட் பை 10. அதே மாதிரி Vx/4 ஆல்ரெடி இருக்குது. இங்கே வந்து I1க்கு பதிலாக நம்ம VB - VDன்னு ஆல்ரெடி எழுதியிருக்கிறோம். செகண்ட் ஈக்குவேஷனில் VC இருந்தது, VCக்கு பதிலாக VXன்னு போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 சப்ஸ்டிடியூஷன் பண்ணியிருக்கோம். இந்த 50 இங்கே வந்து Vx/2 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், VXன்னு பண்ணியிருக்கோம், VC = VX. ஸோ இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தோன்னா ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது, ரொம்ப ஈஸியாக போச்சு இல்லையா, VX அப்படிங்கிற வேரியபிள் தான் இருக்குது. ஸோ அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம். இங்கே Vx/4 இங்கே Vx/2 அப்படின்னா 3/4 VX நமக்கு கிடைக்கும் இல்லையா. இது அரை, இது கால், ஸோ 3/4 வரும். 3/4 VX. இந்த 3 இந்த சைட் கொண்டு போகும்போது ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகும்போது -3. ஸோ 3/4 VX is equal to -3. VX is equal to இந்த 3 கேன்சல் ஆகும்போது நமக்கு -4 வோல்ட்ஸ் கிடைக்கும் ஆன்சர். ஓகே, ஸோ ஒரு ஆன்சர் கொஸ்டின் கேட்டாங்களே ஃபைண்ட் VX, அது நமக்கு ஆன்சர் கிடைச்சிடுச்சு. இப்போ இனி என்ன கிடைக்கணும், நமக்கு IX கிடைக்கணும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும் போதே நமக்கு ஒரு ஆன்சர் வந்துடுச்சு. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் ஃபர்தர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு வருவோம். ஒன்ஸ் அகெயின்
ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் விபிக்கு வேல்யூ தெரியாது, விஎக்ஸுக்கு வேல்யூ ஆல்ரெடி தெரியும். விஎக்ஸில் நம்ம போட்டுடலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். என்ன வேல்யூ -4. ஸோ இந்த டேர்ம் வந்து நமக்கு -1 கிடைக்கும். ஓகே, லெட்ஸ் சி ஃபர்தர். அப்போ ஒரு வேரியபிள், இந்த விஎக்ஸ் வேரியபிளை ரிமூவ் பண்ணிடலாம். அது போக விபிங்கிற வேரியபிள் இருக்குது, விடிங்னு ஒன்று இருக்குது. ரெண்டு அன்னோன் இருந்ததுன்னா ரெண்டு ஈக்குவேஷன் வேணும். ஆனால் இந்த விடி இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட், வேற ஏதாவது எழுத முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். விடிங்கிறது பொட்டன்ஷியல் with respect to this ground. இந்த இதுல என்ன இருக்குது, ஆக்சுவலான ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு 4ix. ஸோ அதை வச்சு நம்ம எழுதலாம். VD = 4ix அப்படின்னு எழுதும்போது 4 into ixக்கு ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம். என்ன எழுதியிருக்கோம், VA - VB/10. அதே இதை திரும்ப சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேஷன் போடும்போது நமக்கு என்ன வருது, 20 - 0.4 VB அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ VD இன் டேர்ம்ஸ் ஆஃப் VB எழுதிடலாம் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். இதை வந்து the terms பிரிச்சு எழுதியிருக்கிறேன். 50/10 - VB/10 plus 3. இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. -4/4 -1 கிடைக்கும். that is equal to VB/5. இதை பிரிச்சு எழுதியிருக்கிறேன். -VD/5. VD/5க்கு இனி நம்ம வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணியாச்சு. இங்கே விஎக்ஸுக்கு வேல்யூ போட்டிருக்கேன். ஸோ மற்ற கால்குலேஷன்ஸும் இங்கே வந்து டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நமக்கு ஒன்லி ஒன் வேரியபிள் இஸ் அவைலபிள், பிபி மட்டும்தான் இருக்குது. ஸோ பிபியை நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். 11/0.38 தட் இஸ் ஈக்குவல் டு 28.947. ஸோ நமக்கு விபி கேட்கல, நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, விஎக்ஸும் ஐஎக்ஸும். விஎக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ஐஎக்ஸ் கண்டுபிடிக்கணும். பட் ஐஎக்ஸில் இது இன்வால்வ் ஆயிருக்கு அந்த விபி இல்லையா. VA - VB/10. ஸோ VA வேல்யூ 50, VB வேல்யூ ஜஸ்ட் நவ் டிட்டர்மின் பண்ணியிருக்கோம் 28.947 divided by 10 போட்டோம்னா நமக்கு IX வேல்யூ 2.105 amps கிடைக்கும். ஆன்சர்ஸை வந்து சம்மரைஸ் பண்ணிக்கலாம். IX equal to 2.105 amps, VX is equal to -4 volts. ஸோ எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம், என்ன டூல் யூஸ் பண்ண போகிறோம், என்ன லா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒன்று நம்ம டெசிஷன் எடுத்துக்கணும். சப்போஸ் அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணலைன்னா, ஸோ அந்த லா பற்றிய ஒரு ஐடியா நமக்கு இருக்கணும். இப்போ கேசிஎல்னா சிக்மா ஐஎன் ஈக்குவல் டு சிக்மா ஐ அவுட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ நோடு வந்து மார்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நோடில் வந்து கேசிஎல் அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ கேசிஎல்ங்கும் போது கரண்ட் லா, அதனால கரண்ட்டை வச்சு தான் ஈக்குவேஷன் எழுதுவோம் அந்த நோடில். பட் அந்த கரண்ட்டை வந்து திரும்ப ஃபர்தராக என்ன டேர்ம்ஸில் கொண்டு வரணும், வோல்டேஜில் கொண்டு வரணும். ஓம்ஸ்லா அப்ளை பண்ணணும். ஓம்ஸ்லா அப்ளை பண்ணிவிட்டு அதை சால்வ் பண்ணணும். உங்களுக்கு ப்ரொசீஜர் வந்து இவ்வளோதான். நோட் ஃபைண்டிங், கேசிஎலை பொறுத்த வரைக்கும் நோடல் ஈக்குவேஷன் எழுதிட்டு திரும்ப சால்வ் பண்ணால் போதும். இப்போ நோடல் ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு ப்ரொசீஜர் கரெக்டாக தெரிஞ்சிச்சுனாலே நீங்கள் 50% ஆஃப் இதை தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். சரியா, 50% கிணற தாண்டிட்டீங்க. ஆனால் மீதி பாதி கிணறு தாண்டினா போதும். அது மீதி கிணறு தாண்டினா தான் ஆன்சர் கிடைக்கும். இப்போது சப்போஸ் நீங்கள் ஒரு டிகிரி எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா ஸ்டெப் மார்க்ஸ் போடலாம். ஆனால் இது கேட் எக்ஸாம், அது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அது இது பண்ணுறதுக்கு சால்வ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் இல்லையா, வித்தவுட் மிஸ்டேக்ஸ். நானே போய் எழுதுகிறோம், நம்ம வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா 2 or 3 டைம்ஸ் ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸில் மிஸ்டேக் போட்டாலும் நமக்கு வந்து அதில் எரர் காட்டும். ஸோ அந்த மாதிரி எந்த எரர்ஸும் வராமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து டீல் பண்ணால் மட்டுமே நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. ஹோப் யூ ஹாவ் என்ஜாய்ட் திஸ் வீடியோ.